வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் எத்தனை முனை போட்டி இருந்தாலும் உண்மையான போட்டி திமுகவை தாவைக்காதா? சி.கே. மதிவாணன் பேச்சு. வாங்க வீடியோவை முழுமையாக கண்டுக்கலாம். அதாவது மதுரையில் நடைபெற்றிருக்கும் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாடானது தமிழக அரசியலிலே ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது. இந்த மாநாட்டிற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல தடைகள் வரக்கூடும் என எதிர்பார்ப்புகள் நிலவினாலும் கூட அவற்றையெல்லாம் தாண்டி இந்த மாநாட்டை விஜய் அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி காட்டுவார் என்று மக்கள் மத்தியில் பேசப்படுகிறதா. அதாவது அரசியல் வட்டாரங்களிலே பரபரப்பாக பேசப்படும் இந்த செய்தியானது மாலை 4 மணிக்கு மாநாடு தொடங்க இருந்தாலும் கூட தொண்டர்கள் காலை முதலே குவிய தொடங்க விடுவார்கள் என்பது உறுதியான தகவலாக வெளியாகிறதா. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அது 4 முனை போட்டியாக இருந்தாலும் கூட 5 முனை போட்டியாக இருந்தாலும் உண்மையான போட்டி திமுகவிற்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் தான் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களும் தெரிவித்து வருகின்றனர். அதாவது மக்கள் மத்தியில் எழுந்துள்ள ஒரே கேள்வி ஸ்டாலினா விஜயா என்பதுதான். இது குறித்து அரசியல் ஆய்வுகள் சி.கே. மதிவாணன் என்பவர் கருத்துக்கள் தற்போது விவாதத்திற்கு உருவாகலாம். அதாவது மதிவாணன் கூறுகையில் 2021 உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினரானார், 2022 அமைச்சரானார், 2024 துணை முதல்வரானார். இதன் மூலம்தான் 2026 தேர்தலில் உதயநிதி தான் திமுகவின் அடுத்த முதல்வர் வேட்பாளர் என அறிவிக்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்புகளும் எழுந்துள்ளன. ஆனால் திடீரென விஜய் கட்சி ஆரம்பித்து மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கையும் பெற்றதால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் சுதாரித்து கொண்டதாக தகவல் வெளியாகிறது. விஜயா உதயநிதியா என்று இந்த தேர்தலை சந்தித்தால் உதயநிதியை விஜய் ஓரங்கட்டி விடுவார் என்று ஸ்டாலின் உணர்ந்தாராம். அதனால்தான் 2026 தேர்தலில் மீண்டும் அவரே முதல்வர் வேட்பாளராக பிரகடனம் செய்ய போகிறார் என்று அரசியல் யூகங்கள் வகுக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளாராம். இந்த கருத்தில்தான் அரசியல் அரங்கில் ஒரு புயலையும் கிளப்பியதா. மற்ற அரசியல் தலைவர்களெல்லாம் கூட்டம் சேர்க்க பணம் கொடுத்துதான் மக்களை கூட்டுவார்கள். ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அரசு பேருந்துகள் மூலம் கூட கூட்டத்தை கொண்டு வருவார்கள். ஆனால் விஜயோ வரும் கூட்டம் என்பது தானாக சேர்ந்த கூட்டம், சொந்த பணத்தை செலவழித்து மனமுந்து வரும் தொண்டர்களின் கூட்டம். இது இப்போதுள்ள எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இல்லாத ஒரு கூட்டம். இது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எவ்வளவு கூட்டமா என்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்துகிறார். எந்த ஒரு அரசியலுக்கும் இல்லாத கிறிஸ்மா விஜய்க்கு இருக்கிறது என்றும் மதிவாணன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கிறிஸ்மா தான் விஜயின் அரசியல் பயணத்திலே அவரை பலமாக அமையும் விதமாகத்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என்று மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்படுகிறதா. அதாவது மதுரை மாநாடு விஜயின் அரசியல் பயணத்திலே ஒரு திருப்புமுனையாக அமையுமா என்பதை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் இந்த மாநாடானது 2026 தேர்தலுக்கான அரசியல் களத்தை இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்றுதான் பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.